ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். இந்திய ரயில்வே தனது சேவைகளை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்லும் முயற்சியின் ஒரு பகுதியாக விமான நிலையங்களில் பின்பற்றப்படும் நடைமுறைகளைப் போலவே ரயில் நிலையங்களிலும் சில புதிய நடைமுறைகளை அறிமுகப்படுத்த திட்டமிட்டுள்ளது. விமான நிலையங்களில் உள்ளே நுழையும் பயணிகள் தங்களின் உடைமைகளை எடை போட்டுதான் எடுத்து செல்ல முடியும். அனுமதிக்கப்பட்ட எடையை விட கூடுதலாக எடை இருந்தால் பயணிகள் அதற்கு கூடுதல் கட்டணம் செலுத்த வேண்டியிருக்கும். தற்போது அதே போன்ற ஒரு ஒழுங்குமுறை திட்டத்தை ரயில் நிலையங்களிலும் அறிமுகப்படுத்த மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. இந்த நடவடிக்கை பயணிகளுக்கு மிகவும் வசதியான மற்றும் நல்ல பயண அனுபவத்தை வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது. குறிப்பாக நீண்ட தூர ரயில்களில் பயணிப்பவர்களுக்கு இது பெரும் உதவியாக இருக்கும் என கூறப்படுகிறது. ஒவ்வொரு பயணிக்கும் அவர் பயணம் செய்யும் வகுப்புக்கு ஏற்றவாறு உடைமைகளை கொண்டு செல்ல அனுமதிக்கப்படுகிறது. குறிப்பாக ஏசி முதல் வகுப்பாக இருந்தால் 70 கிலோ வரை, ஏசி இரண்டாம் வகுப்பாக இருந்தால் 50 கிலோ வரை அனுமதிக்கப்படுகிறது. அதுவே ஏசி மூன்றாம் வகுப்பு மற்றும் படுக்கை வசதி வகுப்புகளுக்கு 40 கிலோ வரையும், பொது வகுப்புகளுக்கு 35 கிலோ வரையும் அனுமதிக்கப்படுகின்றன. இந்த புதிய விதிகளின்படி முக்கிய ரயில் நிலையங்களில் பயணிகள் தங்கள் உடைமைகளை மின்னணு எடை இயந்திரங்கள் மூலம் பரிசோதனை செய்ய வேண்டும். ஒவ்வொரு வகுப்புக்கும் நிர்ணயிக்கப்பட்ட எடை வரம்பை மீறும் உடைமைகளுக்கு கூடுதல் கட்டணம் விதிக்கப்படும். மேலும் எடை குறைவாக இருந்தாலும் அளவு பெரிதாக இருந்து மற்ற பயணிகளுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் இருந்தால் அந்த உடைமைகளுக்கும் அபராதம் விதிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய நடைமுறை முதற்கட்டமாக சோதனை அடிப்படையில் வட மாநிலங்களில் உள்ள முக்கிய ரயில் நிலையங்களில் அறிமுகப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. அதன்படி பிரயாக்ராஜ் சந்திப்பு, கான்பூர் சென்ட்ரல், அலகாபாத் சந்திப்பு, மிர்சாப்பூர், துண்ட்லா, அலிகார் சந்திப்பு, கோவிந்த்புரி மற்றும் எட்டாவா போன்ற நிலையங்களில் பயணிகள் தங்கள் உடைமைகளை எடை போட்டு அனுமதிக்கப்பட்ட வரம்புக்குள் இருப்பதை உறுதி செய்த பின்னரே நடைமேடைகளுக்குள் அனுமதிக்கப்படுவார்கள். இதன் மூலம் ரயில்வே நிர்வாகத்திற்கு வருவாய் அதிகரிக்கும் எனவும் இதனால் மக்களுக்கு நல்ல சேவையை வழங்க முடியும் எனவும் இந்திய ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.